வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்லி ஆப்ஷன் அண்ட் ஆப்ஷன் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறது அப்படின்றத பற்றி. ஸோ இதுக்கு நமக்கு தேவை வந்து ஒன்லி ஆப்ஷன் அப்படின்ற ஆப்பும் யூஆர் ஸ்டாக் ஆப்ஷன் கேல்குலேட்டர் ஆப்பும் நமக்கு தேவை. ஸோ நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜரை நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ராம், இது யூஆர் ஸ்டாக். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இந்த 1LY ஆப்ஷனை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடுற மாதிரி வரும். ஸோ இந்த 1LY ஆப்ஷன் பேஜை நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் வேணும். ஸோ அந்த அலைஸ் ப்ளூ டிமேட் அக்கௌண்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி அது தேவைப்படும். தென் நம்ம வந்து ஆப்ஷன் கேல்குலேட்டருக்கு யூஆர் ஸ்டாக் ப்ளே ஸ்டோரில் யூஆர் ஸ்டாக் URSTOKன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள்கிட்ட 2 ஆப் தேவைப்படும். ஒன்று 1LY ஆப்ஷன் அப்படின்ற டிமேட் அக்கௌண்ட் அண்ட் யூஆர் ஸ்டாக் ஆப்ஷன் கேல்குலேட்டர். யூஆர் ஸ்டாக் ஆப்ஷன் கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஓப்பன் ஆப்ஷன் கேல்குலேட்டர் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதை நீங்கள் கிளிக் டு டவுன்லோட் ஆப்ஷன் செயின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் செயின் பேஜும் வந்துடும். இந்த ஆப்ஷன் செயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, NSE ஆப்ஷன் செயின் பேஜ். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செயினை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு கரண்ட் ஸ்ட்ரைக்கை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ மார்க்கெட் எந்த ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு தெரியறதுக்காக கரண்ட் ஸ்ட்ரைக்கை மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் கரண்ட் ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் ஃபைல் இருக்கும். சூஸ் ஃபைலில் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் செயினை அப்லோட் பண்ணி கரண்ட் ஸ்ட்ரைக்கை இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். கரண்ட் ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணிட்டு கேல்குலேட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். ஒன்ஸ் கேல்குலேட்டை கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகி வர ஆரம்பிச்சிடும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த டீட்டெயில்ஸ், ஓகேங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் செயினை அப்லோட் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை ரீட் பண்ணுறோம். இதில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தெரியும். இதில் சப்போர்ட் அதிகமாக இருக்கா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. தென் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம செக் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த வேல்யூவில் இருக்குது, தென் E1 E2 வந்து என்ன வேல்யூவில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரியறதுக்கு நம்ம இந்த ரிப்போர்ட் டேபிளை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐவியை செக் பண்ணணும். ஐவியில் வந்து கால் சைடு ஐவி அதிகமாக இருக்கா, புட் சைடு ஐவி அதிகமாக இருக்கான்றதை செக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒன்லி ஆப்ஷனை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே நிஃப்டி பக்கத்தில் நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் செயினை நம்ம கிளிக் பண்ணி ஆப்ஷன் செயினை பார்த்துக்கலாம். அண்ட் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ட்ரேடிங் வியூ. மேலே ட்ரேடிங் வியூ பட்டனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ட்ரேடிங் வியூ பேஜ் வந்துடும். ஸோ இந்த ட்ரேடிங் வியூ பேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் நம்ம டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ஸ் நம்ம செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எந்த இடத்துல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே போகாது அப்படின்றதுக்கான ரீசன் தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த 24,600 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ஏரியாவில் நம்ம வந்து ரெசிஸ்டன்ட் லைனை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது நம்ம இங்கே புட் அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா, ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகாது அப்படின்ற ரீசனுக்காக தான் நம்ம இங்கே ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 24,600 அப்படின்ற வேல்யூவில் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்டு அதில் புட் அப்படின்றத நம்ம ஒரு என்ட்ரி பண்ணி வச்சுக்கணும். தென் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணி, ஓகேங்களா, க்ளோன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னொரு லைன் E1 E2 அப்படின்ற லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணணும். இந்த E1 E2 வந்து அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து நம்மளோட ஆப்ஷன் செயின், ஓகேங்களா, ஆப்ஷன் செயின் இப்போ அனலைஸ் பண்ண பார்த்தீங்களா, அதில் அனலிட்டிக்கல் டூல்லே நமக்கு இதில் வந்துடும். இதில் E1 E2 அப்படின்ற வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை பார்த்து நம்ம இங்கே ட்ரா பண்ணணும். செகண்டரி லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து மார்க்கெட் ஃப்ளோ ஆக போகுது அப்படின்றது தெரியுது. இப்போ இது வந்து E1 E2 அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிற வேண்டியது. எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும்.
ஓகே, இப்போ நம்ம வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் வர மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து மேலே போக முடியாமல் ரிட்டர்ன் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணி அந்த பொசிஷனுக்கு போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி நம்ம அந்த பொசிஷன் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அண்ட் இதில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 கேண்டில் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து அதில் வரல, ஸோ 2 கேண்டிலுக்குலாம் அந்த இடத்துக்கு வரல அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரு இன்னொரு தடவை ரீகால்குலேட் மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மார்க்கெட் மூவ்மெண்ட் ஏதாச்சும் ஆயிருக்கு அப்படின்னா இந்த பொசிஷனை மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி வந்து நம்ம இந்த 2 லைனை மட்டும் நம்ம வந்து அப்பப்போ மூவ் பண்ணி நம்மளோட பொசிஷனை மட்டும் மாற்றி வச்சு நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ட்ரேடிங் வியூ இருக்கும். ஸோ ட்ரேடிங் வியூ நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ கீழே உங்களுக்கு ஒன்ஸ் நம்ம இடத்த ஹிட் பண்ணிடுச்சு, டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு, நம்மளோட பொசிஷனை வந்து நம்ம எந்த இடத்துல என்ட்ரி பொசிஷன் போட்டிருக்கோமோ அங்கே அச்சீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ கீழே வந்து 4 கால் டு ஆக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, லாட் எவ்வளோ லாட் செட் பண்ணணும், ஸோ காலா புட்டா அப்படின்றத செட் பண்ணணுன்றது இருக்குது. அண்ட் பக்கத்தில் வந்து செட்டிங்ஸில் ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாம் செட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம இடத்துல ஓகேங்களா நம்ம இடத்துல என்ட்ரி ஆகும் பொழுது ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்பொழுது ஜஸ்ட் நம்ம வந்துட்டு கீழே கால் பை கால், ஸோ கீழே ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பை பண்ணுறது, பை ஆர் செல்லு, பை கால், பை பிஇ, பை சிஇ ஆர் செல் சிஇ, செல் பிஇ அப்படின்ற மாதிரி நம்ம கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணாலே போதும். டிஃபால்ட் செட்டிங்ஸில் நமக்கு அந்த ட்ரேட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒன் டைம் வந்து நம்ம செட் பண்ணி வச்சா மட்டும் போதும். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு டார்கெட் ஸ்டாப்லாம் செட் பண்ணி வச்சுக்கிற வேண்டியது. அதே போல் நம்ம பொசிஷன்ஸுக்கு வருதா அப்படின்றத பார்க்க வேண்டியது. ஒன்ஸ் நம்ம வந்து நம்ம பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு என்ட்ரியை வந்து நம்ம போட்டுறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பான முறையில் ஸ்டாப் லாஸ் டார்கெட் கண்டிப்பாக நம்ம வச்சே ஆகணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் உங்களோட டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றி இன்னொன்று டீட்டெயில்டாக நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் தெரியணும் அப்படின்னா ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். எப்படி ஒன்லி ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வந்துட்டு ஆப்ஷன் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ கீழே வந்து நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு நாங்கள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.